மகிழ்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயின்று வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் நனைய அருளி வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளி வளர சேருங்கள். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயின்று வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஏற்று வாழ்வில் பிறரில் விதைக்க அவரை விளைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளி வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளி வளர சேருங்கள். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயின்று வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Vallankani, who are watching the same. நம்பிக்கை நலம் தரும். தொடக்ககால திரு அவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய சீடர்கள் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்றி கொண்டிருந்த பொழுது மக்களிடையே கண்ட அவர்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை கண்டு அந்த நெறிமுறைகளினுடைய மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பதிப்பினைகளை போதித்தார்கள். அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்த அந்த நம்பிக்கை இரண்டையும் ஒன்றாக இணைத்து இரண்டிடத்திலே நாம் நல்ல மனதோடு, தூய மனதோடு, நேர்மையாளர்களாக இருந்து வேண்டுகின்ற பொழுது அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் யாகப்பர் தன்னுடைய மடல் வழியாக எடுத்துச் சொல்கின்றார். எனவே நம்பிக்கையோடு அன்னையிடத்து வந்திருக்கிறீர்கள்.
இந்த நம்பிக்கை நமக்கு நலம் தரும், ஆரோக்கிய நலம் தருவாள் என்ற நம்பிக்கையில் இந்த பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுத்திலிருந்து வாசகம். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவாண்டில் செய்யட்டும், மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களில் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவர். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் 141 பல்லவி. தூபம்
வருகின்றேன். விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவி சாய்த்தருளும். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. பாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன. உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன். என் உயிரை அழிய விடாதேயும். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திரு அவையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். நம்பிக்கை நலம் தரும். யூத சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், யூத கலாச்சாரத்தில் யூத நம்பிக்கையில் மூழ்கியவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள், திருத்தூதர்கள். எந்த நம்பிக்கையிலிருந்து அல்லது எந்த நம்பிக்கை வாழ்விலிருந்து, எந்த கலாச்சாரத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்களோ அந்த கலாச்சாரத்தினுடைய பின்புலம் அவர்களை ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த கலாச்சார பின்னணியில் அவர்கள் இருந்து வந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால், இயேசுவினுடைய போதனையினால் ஈர்க்கப்பட்டு இயேசுவினுடைய திருத்தூதர்களாக அவர்கள் மாறினாலும் அவர்களுடைய போதனையும் அவர்களுடைய கற்பித்தலும் அவர்கள் பின்பற்றி வந்த யூத கலாச்சாரத்தை ஒட்டியிருந்தது. அந்த யூத கலாச்சார பின்னணியில்தான் தாங்கள் வளர்ந்து வந்த அந்த விதத்தில் தான் தங்களுடைய போதனையை அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்றார்கள். யூத மக்களிடையே இருந்த பழக்கம் என்னவென்றால், பிரசித்தி பெற்ற அந்த ரபிக்களிடத்திலே சென்று நோயாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஜெபிப்பதற்காக, ஆசீர் பெறுவதற்காக செல்வார்களாம். அவர்கள் அவ்வாறு ஆசீர் பெற ஜெபிக்க செல்கின்ற பொழுது அவர்கள் எண்ணெய் குப்பிகள் எடுத்து அவர்களுக்கு ஜெபித்து அவர்கள் மீது எண்ணெய் பூசி அவர்களுக்காக வேண்டுவார்கள். இந்த நோயுற்றிருக்கின்ற போது அல்லது வேண்டல் செய்கின்ற பொழுது யூத குருக்களிடையே இருந்த அல்லது ரபிக்களிடையே இருந்த அந்த பழக்கம் யாக்கோபுக்கும் ஞாபகத்திற்கு வருகிறது. அதை அவர் நினைவில் கொண்டுதான் அந்த மக்களிடத்திலே தொடக்க கால திரு அவையில் இருக்கின்ற அந்த மக்களிடத்திலே பார்த்து, உங்களிடத்திலே யாராவது துன்புற்றால், நோயோடு இருந்தால், வருத்தமுற்றால், கஷ்டத்தில் இருந்தால் அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்காக ஜெபியுங்கள், திருப்பாடல்களை பாடுங்கள். பாடல்கள் இசைப்பது நாம் பவுலுடைய திருமுகத்திலும் அதை பார்த்துருக்கின்றோம். பவுலடியாரும் சவுலும் பாடியது சிறைச்சாலையிலே, சிறை கதவுகள் உடைக்கப்பட்டன. அவர்கள் சங்கீதங்களை பாடிக்கொண்டு அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக திருப்பாடல்கள் பாடுவது, குருக்கள் அல்லது ரபிக்கள் திரு எண்ணெய் பூசுவது என்பது யூத கலாச்சாரத்திலிருந்து வந்தது. அந்த கலாச்சாரத்திலே வந்த அந்த பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபு தன்னுடைய உரையை எடுத்து சொல்லுகின்றார். இதுதான் நோயில் பூசுதல் என்ற பொழுது வாசிக்கப்படுகின்ற ஒரு வாசகம். எனவே நாம் நோயாளிகளுக்கு நோய் செலுத்துதல் என்றால் அது அவர்கள் கடைசியில் ஏதோ இறக்கப்பு என்ற அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு திடனை, சக்தியை, ரெஸ்டரேஷன், அவர்களுக்கு மீண்டும் அந்த சுகத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்காக அந்த நோயில் பூசுதலானது கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டுகின்ற நடக்கும். அந்த வார்த்தை தான் முக்கியம். நம்பிக்கை நலம் தரும். இங்கு வாசிக்கப்படுகின்ற நாம் கேட்ட ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு சென்டென்ஸும் மணிக்கணக்கில் அது போகும். ஏன்னா அப்படியே ஒரு கோர்வையாக சொல்லிட்டு வந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை பெருத்துக்கிறது. நம்பிக்கையோடு வரணும், நோயிற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், பாவத்தை அறிக்கையிடணும். அதே நேரத்தில் ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நேர்மையாளருடைய வல்லமிக்க மன்றாட்டு பலன் விளைவிக்கும் அப்படிங்கிறார். நாம் நேர்மையானவர்களாக இருக்கிற போது, நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிற போது நம்முடைய மன்றாட்டு கேட்கப்படும். அப்படின்னா என்ன? நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும், நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டணும், நாம் பாவ சங்கீதம் செய்துவிட வேண்டும், கடவுளிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட வேண்டும், கடவுளிடத்தில் நம்முடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பெற்றுவிட்டு இறைவனிடத்திலே கேட்கின்ற போது
நேர்மையாளருடைய வல்லமைக்கு மன்றாட்டு பயனுழைக்கும். அதுக்கு ஒரு சாட்சி சொல்கிறார். அவர் சாட்சி சொல்கிறது எப்படின்னா, சாதாரணமாக நம்மோடு அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். நேர்மையாளருடைய மன்றாட்டு கேட்கப்படும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தானே. எலியா இறைவாக்குனர் ஒரு சாதாரண மனிதர் தானே. எவ்வளோ சிம்பிளாக அவர் யாக்கோபு பேசுகிறார் பாருங்களேன். நம்மை போல ஒரு சாதாரண மனுஷர் தான் எலியா. அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனை வேண்டினார். இயற்கையை கட்டுப்படுத்துகிறார். வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. பஞ்சம் வர வச்சார். இயற்கையை அவரால் கட்டுப்படுத்த முடிந்தது. ஒரு சாதாரண இறைவாக்குனர் நம்மளை போல ஒரு மனிதர் தானே. இப்போ இவர் எப்போ சொல்கிறாரு? 4000 ஆண்டுக்கு அப்புறம் இவர் சொல்கிற வார்த்தை இது. யாக்கோபு அல்லது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கடைசி இறைவாக்குனர்களாக எலியா வருகிறார். இவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பின்புலத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய அந்த கலாச்சாரம் இவங்களுக்கு இருக்குது. அதனால தான் எலியா இறைவாக்கில் கடைசியான அந்த இஸ்ரேல் மக்களுடைய கடைசி இறைவாக்குனராக இருந்ததுனால, எலியாவை பற்றி இவர் கேள்விப்பட்டதனால், இவர் அறிந்திருந்ததனால் அதை அங்கே அவர் பின்புலமாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறார். ஆக அந்த யூத கலாச்சாரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அந்த 4000 ஆண்டு யூத கலாச்சாரத்தில் ஆபிரகாம் தொடங்கி கடைசி எலியா வரை இவர்கள் பின்பற்றிய அந்த நம்பிக்கை வாழ்க்கை. அதில் இன்னொன்று தான் இன்றைய பதிலுரை அருமையாக பாடினாங்க. தூபம் போல் என் ஜபம் உன் திருமுன் ஏற்கப்படுவதாக. இது எதை பின்புலமாக கொண்டு இருக்குதுன்னா, விடுதலை 38 பார்த்தீங்கன்னா, ஆரோன் மாலை நேரத்தில் இந்த எரிபலி எழுதி விளக்கு, அதாவது மெழுதிரி எழுதி கடவுள்கிட்ட வேண்டுவார். அந்த எரிபலி மேலே போகிறது மாதிரி என்னுடைய ஜெபம் போகட்டும் என்று யார் ஜெபிக்கிறா? தாவீது ஜெபிக்கிறார். தாவீதுக்கு என்ன பிரச்சனை? எதிராளிகள், தன்னுடைய பாயாளிகள், தன் மீது பொறாமை கொண்டவர்கள், இவர்களாம் என்னை தாக்க பார்க்கின்றார்கள். ஆண்டவரே, நீ தான் என்னை காப்பாற்ற போறீங்க. ஆண்டவரே, உண்மை நோக்கி மன்றாடுகிறேன், எனக்கு துணை செய்ய வாரும் கேட்கிறார். ஆக அந்த கலாச்சாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிணையில் இருக்கின்றது. ஆரோனுடைய அதை யார் அறிஞ்சிருக்கிறா? தாவீது அறிஞ்சிருக்கிறார். அதை நாம் இன்றைய பதிலை தூபம் போல் என் மன்றாட்டும் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக. அந்த மாலை பலி, அந்த சாம்பிராணி புகை எப்படி மேலே வருதோ அதுபோல் என்னுடைய பலி உம்மிடத்து வருவதாக. ஏன்னா எல்லாரும் என்னை அடிக்க வர்றாங்க, என்னை கொலை செய்ய வர்றாங்க, என்னை காப்பாற்றுங்க என்று தாவீது பாடிய அந்த பாடல் தான் இன்றைய பதிலுரை பாடல். இந்த யூத கலாச்சாரத்தில் வந்த இவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதாரண மனிதர். இதில் எத்தனை பேர் வர்றாங்க? ஆரோன் வர்றார், தாவீது வர்றார், யாக்கோபு என்ன பண்ணுறாரு? அவருடைய யூத கலாச்சாரத்தை கோட் பண்ணுறாரு, எலியாவை கோட் பண்ணுறாரு. எலியா காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் வருது. இந்த பின்னணியில் நாம் நம்முடைய நம்பிக்கையை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னையிடத்தில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இன்னும் நச்செய்தி பாருங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவருடைய சிலரிடம் கொண்டு வந்தனர். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும். இது எப்படியா வந்துச்சு அப்படின்னா, 2 விதமான துன்பம். த லெஜெண்ட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் இஸ் தட் லெஜெண்ட், செகண்ட் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். என்ன லெஜெண்ட் அப்படின்னா, இயேசு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த தாய்மார்கள் தங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வாங்களாம்? அவர் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஏதோ அவர்கிட்ட ஒரு சக்தி இருந்திருக்கிறது, ஒரு ஆற்றல் இருந்திருக்கிறது, ஒரு வல்லமை எனக்கு வளர்ந்ததுனால குழந்தைகள் அழைச்சிட்டு வந்து இயேசு சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ அவர் கையை எடுத்து அவங்க பிள்ளைங்களை வைப்பாங்களாம். அப்போ அவங்களுக்கு வியாதி குணமடைஞ்சிடும் அப்படிங்கிற அந்த பழக்கம் அவங்கள்ட்ட அது கேள்விப்பட்டுக்கிறாங்க, இருந்திருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, த டிஸ்டிங்க்டு ரபாய், அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற யூத ரபிக்கள், அந்த மத போதகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களிடத்தில் தங்களுடைய ஃபஸ்ட் பர்த்டே, முதல் பிறந்த நாளுக்கு தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து ஆசீர் வாங்குவது இதனுடைய வழக்கம். ஒரு சென்டென்ஸ் தான், இதுக்குள்ள உள்ள அர்த்தத்தை பார்த்தீங்களா? சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள். அந்த பின்னணியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை பிறர்கள் பார்க்கிறார்கள், இவரிடத்துல ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஏற்கனவே சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப கேள்விப்பட்டுக்கிறாங்க. ஒரு குழந்தையாக இருக்கின்ற பொழுது இவரிடத்துல இந்த சக்தி, ஆற்றல், வளமையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அந்த செய்தி அந்த பாலஸ்தீன் ஆசிரியத்து பக்கம் பரவி இருந்திருக்கும். அதுக்காக அவர் இயேசுவிடத்துல குழந்தையை கூட்டு வந்திருக்கலாம். அல்லது இவர் ஒரு ரபியாக இருக்கிறார், ஒரு போதகராக இருக்கிறார். எனவே நம்முடைய பிள்ளைகளை இவரிடத்தில் கொண்டு வந்தால்
நம்பிக்கை நலன் தரும், நம்ம பிள்ளைக்கு ஆசிர் கிடைக்கும் என்று அவர்கள் அந்த யூத ரபியாகிய போதகரிடத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த தாய்மார்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. இது அவங்க பிரச்சனை. இன்னொரு ப்ராப்ளம் என்ன, சீடர்களோ அவர்களை அதட்டினர். இது யார் பிரச்சனை? ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குது, சீடர்களோ அவர்களை அதட்டி. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஏன் அதட்டினாங்க? இயேசுவோடு கூட இருக்கின்றார்கள் சீடர்கள். இயேசு கல்வாரியை நோக்கி போகிறாரு. அவருடைய கல்வாரி பயணம், சிலுவை சாவை ஏற்க போகிறாரு, சாக போகிறாரு. டென்ஷனாக இருக்கிறார் இயேசு. தன்னுடைய இறுதி காலம், எதற்காக இந்த உலகத்திற்கு தன்னுடைய தந்தையை அனுப்பினாரோ அதை செய்ய போகிறார். டைட்டான ஷெட்யூல்டு, ஏகப்பட்ட பிரச்சனை, சிலுவை சாவு, சீடர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கல்வாரி பயணத்தில் ரொம்ப ஒவ்வொரு நாள் முழுவதும் காலை முதல் மாலை வரை ஆண்டவர் இயேசு மக்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த டென்ஷன், த ப்ரெஷர், அது ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில் இந்த அம்மா அங்கே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. இது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏமா அவர் கொஞ்சம் நேரம் விடுங்க, நாங்களே இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவர் எங்களோட இருக்க போகிறாரு, இந்த நேரத்தில் கொண்டாந்து இது நமக்கு வரும் தானே வழக்கமாக. யாராவது ரொம்ப தான் இருக்கிறப்போ நம்ம என்ன சும்மாரியா தடுத்துறியா, அவனை பேசாதீங்க, உனக்கு என்ன சூழல் இருக்குன்னு என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கிற, உனக்கு ஏதாவது தெரியுமா, இது என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா உனக்கு, ஒன்று இது சொல்லுவோம். ஏன்னா அந்த சூழல் நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் போய் இதை சொல்கிறிய, கொஞ்சம் அமைதியாக விடுயா, அவரை கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுங்க, எதுக்கு பேசுகிறீங்க? காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கின்ற சூழ்நிலை அவர்களுக்கு தெரியும். இதை மனதில் கொண்டுதான் இயேசுவினுடைய சீடர்கள் அவரை அதற்றினர். இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் இயேசு பாருங்க, அவர் என்ன பண்றாரு, இந்த நேரத்தில் தன்னுடைய கல்வாரி பயணத்தையும் மறந்துட்டார், தான் என்ன செய்ய போறங்கிறதையும் மறந்துட்டார். அந்த நேரத்தில் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, அவர் கோபம் வருது, இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, கோபம் கொண்டு குழந்தைகள் தடுக்காதீங்க, அங்கேயும் போதிக்கிறார். இறையாட்சி இத்தகையோருக்குரியது. குழந்தைகளை தூக்கி அவர் கையில் வச்சு இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது என்று அங்கு போதிக்கிறார். காரணம் என்னவென்றால் இந்த ஹுமிலிட்டி, இந்த குழந்தைகளுடைய தாழ்ச்சி. இறையரசு, நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக வேண்டும் என்றால், அல்லது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அன்னையினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இந்த குழந்தைக்கு நீங்கள் மாறணும். த ஹுமிலிட்டி. அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க? த ஒபீடியன்ஸ். நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணுமா, கடவுளுடைய அரசு உங்களுக்கு வருமா, த ஒபீடியன்ஸ். அப்பா அம்மா என்ன சொல்ல கேட்கும், அவங்கள அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். த ஒபீடியன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். அவங்கள அந்த குழந்தைங்களுடைய அந்த கீழ்ப்படிதல், அவங்க என்ன காட்டுறாங்களோ அதுதான் அந்த குழந்தைகள் பெற்றோரை சார்ந்திருக்கின்றது. ஒபீடியன்ஸ். தென் த ட்ரஸ்ட், நம்பிக்கை. அந்த ட்ரஸ்ட்டு, இந்த நம்பிக்கை, அந்த குழந்தைகள் பெற்றோரிடத்துக்கு நம்பிக்கை இரண்டு விதமாக பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் இஸ் த பிலீவிங் த அத்தாரிட்டி, அதாவது அப்பா அம்மா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறது, அவங்க நல்லவங்க, அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த குழந்தைகளிடத்தில். இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் யாரை மறைமுக சொல்லுறாருன்னா, குழந்தைகளாக நீங்கள் மாறாவிடில், யார் யார் எல்லாம் இந்த குழந்தைகளை போல தாழ்ச்சியோடு இருக்கின்றார்களோ, யார் யார் எல்லாம் இந்த குழந்தைகளை போல தாழ்ச்சியோடு இருக்கின்றார்களோ, யார் யார் எல்லாம் ஒபீடியண்டாக கடவுளுக்கு கீழ்ப்பு நடக்கின்றார்களோ அப்படிங்கிறார். யார் யாரெல்லாம் ஒபீடியண்ட்? யார்? ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒன்றுமில்லாதவங்க, நோயாளிக, இவங்களுக்கெல்லாம் யாருமே கிடையாது. இவங்கள் தான் குழந்தைகள். இப்போ இவங்க யாரை சார்ந்திருக்கிறார்கள்? கடவுளை சார்ந்திருக்கிறார்கள். அதனால தான் இவங்கெல்லாம் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் அப்படிங்கிறார். ஒரு குழந்தையை வச்சு எவ்வளவு ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. எனவே நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில், இவர்களை போன்று, ஏழைகளை போன்று, எளியவர்களை போன்று, அனாதிகளை போன்று, தொழிலாளிகளை போன்று, வறியவர்களை போன்று, ஒன்றும் இல்லாதவர்களை போன்று நீங்கள் மாறாவிடில் அவங்களுக்கு தான் இந்த அரசு அப்படிங்கிறார். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது ஒன்று அவர்களுக்கு, அதாவது நம்முடைய அத்தாரிட்டிக்கு அவர்கள் கீழ்ப்படிது, அவங்க சொல்கிறதையெல்லாம் நம்புறது. அதற்கு பிறகு அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அவங்க என்ன சொன்னாலும் அது கரெக்டு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த குழந்தைகள். இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஷார்ட் மெமரி ஆஃப் த சில்ட்ரன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஷார்ட் மெமரினோ, குழந்தைகளுக்கு சண்டைக்காரங்க யாருன்னு தெரியாது, பகைவர்கள் யாருன்னு தெரியாது, அப்பா திட்டுவாங்க, அம்மா அடிப்பாங்க, அழுவும், கொஞ்ச நேரம் கழித்து அம்மா பார்த்து ஸ்மைல் பண்ணும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், த ஷார்ட் மெமரி ஆஃப் த சில்ட்ரன். அப்போ நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால், கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்றால், அப்போது நாம் எதிராளிகளை,
குழந்தைகளைப் போல நம்முடைய மனசு இருக்கணும், அல்லது மன்னிக்கணும், அவர்களுக்கு நாம் உறவு கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த குழந்தைகள் தங்களை அடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்கள் அவர்களை பார்த்து அது ஸ்மைல் பண்ணுது. இவ்வாறு இத்தகைய அரசு தான் கடவுளுடைய அரசு. இத்தகைய மனநிலையில் இருப்போரை தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சிறு பிள்ளைகளாக மாறாவிடில் இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டான உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார்? வழக்கமாக அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அந்த போதனை அல்லது யாக்கோபு மூலமாக நாம் பெறுகின்றது நம்பிக்கை நலம் தரும். நம்பிக்கையோடு அந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்தார்கள். மூப்பர்கள் நம்பிக்கையோடு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபித்தார்கள், நலம் பெற்றார்கள். நம்பிக்கையோடு எலியா வேணினார், இயற்கை பெய்தது, வேணினார் மழை வந்தார். அதே போல நாமும் இந்த அன்னையினுடைய திருத்துக்கு வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு அந்த தாய் நலம் தருவாள், நம்பிக்கை நலம் தரும் என்று அன்னையிடத்தில் வந்திருக்கின்ற உங்களுக்கு அந்த நம்பிக்கை உங்களை நலமளிக்கும், உங்களை திடப்படுத்தும், உங்களை குணப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும், பக்குவப்படுத்தும் என்ற நம்பிக்கையிலே தூய்மையான மனதோடு குழந்தைகளைப் போல தாழ்ச்சி உள்ளவர்களாக, எளியவர்களாக, கீழ்ப்பெற உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இதனுடைய அருட்கரம் என்றும் என்னால் நம்மோடு இருக்கும் நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதரர்களே, எனது குடிதமான பலி எல்லாம் உள்ள தன்னுடைய கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கும் அது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
தூயாவின் இட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒலியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்ற ஊழியம் புரிய தகுந்தரன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இத்திரு அவை நினைவு கூர்ந்திரளம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரறிஞர் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் சம்பரோஸ் எல்லா திருநினரோடும் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரளம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரலும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தல் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பசியை அறியார், நம்பிக்கை வைப்பவர் தாகம் தெரியார். இந்த உணவை உண்போர் யாவருமே என்றுமே வாழ்ந்திடுவர். இந்த உணவை உண்போர் யாவருமே என்றுமே வாழ்ந்திடுவர். வாழ்வுதரும் உணவு நானே, வாழ்வுதரும் உணவு நானே. நம் தனம் தம் நம் தனம் தம் 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 நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் தம். இன்று இறங்கி வந்த உணவு நானே. வானினின்று இறங்கி வந்த உணவு நானே. என்னுடனே உணவு இரத்தமே பானம், உடலை உண்ணி இரத்தத்தை குடிப்பீர். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், உழைக்க வேண்டாம். நிலையான வாழ்வு தரும் உணவுக்கே உழையுங்கள். வாழ்வு தரும் உணவு நானே, வாழ்வு தரும் உணவு நானே. மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியும் நாங்கள் மீட்டின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம்பிக்கை நலம் தரும் என்ற இறை செய்தியை ஏற்று வாழ வளர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறை மக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனைப் போல் அழகுள்ளவராய்
சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய் விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கியனையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் துள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எங்கள் மேனாலய தேவதாஸ் அம்புரூஸ் அவர்களும் இப்பேராயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோழர் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் போலுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையில் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்களும் அரசு பணியாளர்களும் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் அருள் புரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையிற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கியனின் பந்தி பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றிலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவரை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தடித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாளிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Valakani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உள்ளமென கொண்டாடும் ஆரோக்கிய தாயே, பிள்ளைகளையும் பாதம் வந்தோம் அம்மா. உள்ளமென கொண்டாடும் ஆரோக்கிய தாயே, பிள்ளைகளையும் பாதம் வந்தோம் அம்மா. எமை தந்தோம் அம்மா, எமை தந்தோம் அம்மா. உம்மை கொண்டாட கூடும் பிள்ளைகள் எங்கள் மன்றாட்டு கேளும் அம்மா. உள்ளமென கொண்டாடும் ஆரோக்கிய தாயே, பிள்ளைகளையும் பாதம் வந்தோம் அம்மா. திரணநாதன திரணநாதன திரணன திரணன திரணனா. எளியவர் நட்டை அடியவர் நல்வாழ்வு கொண்டு வந்த இயேசுடன்